வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பெரும் ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. 9 லட்சம் இப்போது தான் வந்தது. அதற்குள் 9,20,000 தொட்டு விட்டோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிட்டு போட்டோம். இனிமேல் தான் ஆட்சி மாறிடுச்சு இல்லை, இனிமேல் என்ன பார்க்கக்கூடாத ஒரு சேனலில் சவுக்கு மீடியா. அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தாங்கன்னா அது இப்போ பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக மாறி விடுவார். அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். முதல்வர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். முதல்வருக்கு எதுவும் தெரியாது என்று யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் முதல்வர் கவனித்து கொண்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் என்ன நடக்கிறது என்பதையும் முதல்வர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால் கவலை வேண்டாம். லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழியர்கள் என்னுடைய சக ஊழியர்களாக இருந்தவர்கள் அல்லவா, அதனால் அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கட்டும். இதில் சப்ஸ்கிரைப் செய்வதால் அருண் உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தால் என்னிடம் தகவல் தெரியுங்கள். நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருகிறேன். ஸோ அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதை கேட்டுக்கிறேன். சரிங்க சார். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம் சார். நேற்று தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, வழக்கறிஞர் நியமனத்தில் எங்கேயாவது காசு வாங்கியிருந்தாங்கன்னா என்கிட்ட புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். திமுக வந்துட்டு அவர் மேலே போய் புகார் கொடுத்துருக்கு சார். டிவிஎஸ்சில் ஊழலும் லஞ்சமும் இதில் இந்த அரசு வழக்கறிஞர் நியமனங்களில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலிலும் லஞ்சத்திலும் ஈடுபட்டது சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களோ, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தவேகவின் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர்களோ இந்த ஊழலில் ஈடுபட்டார் என்று நாம் குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் திமுக சுமத்துகிறது. நான் இதில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்கிறேன். ஆனால் இவர்கள் பெயரை சொல்லி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த தாவேகவினர், தாவேக மாவட்ட செயலாளர்கள், தாவேக எம்எல்ஏக்கள் புஷிகிட்ட சொல்லி போஸ்டிங் வாங்கித்தரேன், நிர்மல்குமார்கிட்ட சொல்லி போஸ்டிங் வாங்கித்தரேன் என்று சொல்லித்தான் இவர்கள் வசூலில் இறங்கியிருக்கிறார்கள். நேற்று நமக்கு ஒரு புகாரின் நகல் வந்தது. வித்யாசாகர் என்ற வழக்கறிஞர் கம்பம் பகுதியை சேர்ந்தவர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். நான் உதயநிதி ஸ்டாலின் இலவச சட்ட உதவி மையத்தை நடத்தி வருகிறேன் தேனி மாவட்டத்தில். 7/7/2026 அன்று சவுக்கு சங்கர் அவருடைய சவுக்கு மீடியா யூடியூப் சேனலில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரியை போட்டிருக்கிறார். அதில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி என்பவர் 20 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அரசு வழக்கறிஞர் நியமனங்களை செய்திருப்பதாக அவர் அந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார். கூடுதலாக திரு சங்கர் அவர்களின் கூற்றை உறுதி செய்யும் வகையில் திருமதி ஞானசௌந்தரி என்ற விழுப்புரம் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் 5 முதல் 30 லட்சம் வரை லஞ்சம் வாங்கி கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்திருக்கிறது என்று அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் உடனடியாக இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து புலன் விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வித்யாசாகர் என்பவர் நம்ம வீடியோவோட நகலை பென்ட்ரைவில் இணைத்து கொடுத்திருக்கிறார். இது போக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு புகார் ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி தினகரனில் பார்த்தீங்கன்னா, இங்கு அரசு வழக்கறிஞர் பதவி விற்கப்படும், கல்லா கட்டும் முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு இது யார் பேரையும் போடாமல் இந்த மாதிரிலாம் ப்ளீடரு இதுக்கு எல்லாத்துக்கும் வசூல் நடைபெறுகிறது என்று அதில் செய்தி வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய இவங்க பேரே போட்டுட்டாங்க. டிஎம்கே லெவல்ஸ் கிராஃப்ட் சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் ஆனந்த் அண்ட் நிர்மல்குமார்னு போட்டு இவங்க பேரை சொல்லி லஞ்சம் வாங்குறாங்கன்னு போட்டுட்டாங்க. நேற்று விரிவாக திமுக ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அரசு வழக்கறிஞர்களாக திமுககாரங்கள் தான் நியமித்தாங்க. ஒன்றும் ஏடிஎம்கேக்காரங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கல, இல்லை உண்மையிலேயே சிறந்த வழக்கறிஞர்களாக இருப்பவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்துலாம் கொடுக்கல, பூரா கட்சிக்காரங்க தான். ஆனால் இன்டர்வியூ வச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதை அழகாக செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேக்காரங்க யாரும் அப்ளை பண்ணல. மனசாட்சி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் திமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் மனசாட்சிக்கு திமுக என்ன சம்பந்தம்? ஆனால் திமுக அதை எப்படி செய்தது என்பதை தமிழக வெற்றி கழகத்தினர் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரஸ் மீட்டை கூப்பிட்டு
யார் சொன்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போடலையே. நேற்று தான் போட்டோம். நேற்று தான் போட்டோன்னு சொல்கிறதே உங்கள் தோல்வி சார். 30/6/2026 பிறகு 1 மணி நேரம் கூட அரசு வழக்கறிஞர்கள் அந்த பதவியில் நீடிக்கக்கூடாது என்று உங்கள் உள்துறை செயலாளர் உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த அரசு வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். நேற்று தான் போட்டிருக்கிறோன்ட்டு 6/7/2026 அன்றைக்கி தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதே உங்கள் அரசின் தோல்வி. அப்போ ஒரு வாரமாக அரசு வழக்கறிஞர்கள் இல்லைன்றதை ஒத்துக்கிறீங்களா? நீதிமன்றங்கள் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் இருக்கலாமா? நம்ம போனோன்னா கேட்குறாங்களா கோர்ட்டில், ஏன்பா உனக்கு வக்கீல் வச்சுக்க வசதி இருக்காப்பா? ஏன்னா அந்த லீகல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் யாருமே போகக்கூடாது. அங்கே வந்து எனக்கு வக்கீல் இல்லைன்னு அந்த பாக்ஸில் நின்று சொல்லியிருந்தானா உடனடியாக உனக்கு நீதிமன்ற வழக்கறிஞரை நியமித்திருக்கும். அப்போ தனிநபர்களுக்கே இப்படி லீகல் ரெப்ரசன்டேஷன் முக்கியமாக இருக்கும்போது ஒரு அரசுக்கு லீகல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் போகிறது அந்த அரசுக்கு அவமானம் இல்லையா? ஸோ அப்போ எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றதை நீங்கள் ஆலோசிக்க வேண்டும், இதை சரி செய்ய வேண்டும், திருத்த வேண்டும். ஈரோட்டிலிருந்து ஒரு பெரிய ஜமுக்காலத்தை எடுத்து வந்து மொத்தமாக போட்டு மூடினால் நீங்கள் செய்யும் பிழைகளும் குறைபாடுகளும் மறைந்துவிடும் என்று ஆணவத்தோடு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு வந்துருச்சா? கோவையில் வேற 20 வழக்கறிஞர் நியமிச்சிருக்காங்க அரசு வழக்கறிஞர். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு அந்த செய்தியில் கீழே கோவை அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் நேற்று நம்ம சொன்னதை சுட்டி காட்டியிருக்காரு. பெயில், ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழக்குகளை கவனிக்க வேண்டிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்னும் கோயம்புத்தூருக்கு அப்பாயிண்ட் பண்ணலன்றது சொல்லியிருக்காரு. அப்போ என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க? அப்போது கோவைக்கு வந்திருக்கு, இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, மீதமுள்ள மாவட்டங்களுக்கு வரவில்லை. இவங்களாம் டைப் அடித்து யார் யாரெல்லாம் காசு கொடுத்தானோ அவனெல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டை டைப் அடித்து நான் தான் அரசு வழக்கறிஞர்னு சொல்லி கோர்ட்டில் அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை பாதிக்கும்ல சார்? பெரிய அளவில் பாதிக்கும். என்னையா கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னு நினைப்பாங்க. இதன் அவப்பெயர் முதல்வருக்கு தான் சென்று சேரும், மற்றவங்களுக்கு யாருக்கும் போகாது. ஸோ டிஎம்கே எப்படிப்பட்ட ஒரு கட்சி என்று தெரியும், எப்படிப்பட்ட நபர்கள் அங்கே அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று தெரியும். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் 5 மாதம் ஏடிஎம்கே வக்கீல் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக செலெக்ஷனை முடிச்சுட்டு நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ணுவோன்னு அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னங்க அவசரம் 30/6 ரிலீவ் பண்ணுறீங்க? ஸோ இப்போது திமுக பிடிச்சிக்கிச்சாத மீடியாவில் எப்படி நியூஸ் வருது பார்த்தீங்களா? இதை தவிர்த்துருக்கலாம் தானே? இந்த ஒரு 5 மாதத்துக்கு டிஎம்கே வழக்கறிஞர்களோட டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா கம்முன்னு இருந்திருப்பாங்க. இந்த நியூஸ் வந்திருக்காதா? இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க, தாவே காட்களே அப்பாயிண்ட் பண்ணுங்கன்றேன். அதை இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எப்படிங்க நடந்துச்சுன்னு கேட்டால் சொல்ல போகிறாங்க. அப்போது அதிகாரிகள் உங்களுக்கு என்ன நடைமுறை என்பதை சொல்லித்தரவில்லை இல்லையா? அப்போது உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட வேண்டும் என்று இந்த அதிகாரிகள் நினைக்கிறார்கள் இல்லையா? அதிலும் குறிப்பாக உள்துறை செயலாளர் ரொம்ப அவர் மேலே ஏதோ கோபத்தில் இருக்கு. அவர் தானே சார் இது காரணம்? அவர் தான் காரணம், நான் மறுக்கலப்பா. அவர் தான் முழுக்க பொறுப்பு. 30/6 எல்லாரையும் ரிலீவ் பண்ணணும்னு உத்தரவு போட்டது அவர் தானே. 1/7 அரசு வழக்கறிஞர் இல்லைன்றது அவருக்கு தெரியும்ல. அப்போ எப்படி 30/6 ரிலீவ் பண்ண உத்தரவு போடுறீங்க? குறைஞ்சது மணிவாசன் அந்த பதவியிலேருந்து நீக்கணும்ல நீங்கள். கடந்த 10-15 ஆண்டுகளாக என்ன நடந்தது என்றால், ஒரு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அதிகாரி அல்லது எந்த அரசு ஊழியராக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்காக பணி செய்கிறவர்கள். கீழ்நிலை அரசு ஊழியர்களை விட்டுவிடுங்கள், குறிப்பாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மக்களுக்காக பணியாற்றுகிறவர்கள். அவர்கள் அரசுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த 10-15 வருஷமாக இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களாம் மாறிட்டாங்க. திமுக ஆட்சியில் இருந்தவங்க பெரும்பாலான அதிகாரிகள், நல்ல பதவியில் இருந்த அத்தனை அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினராகவே மாறிவிட்டனர். கட்சிக்காரன் கூட அப்படி உழைக்க மாட்டேன், உழைக்கல. அதை காட்டி நல்லா உழைக்கிறான். தேர்தல் ஆணையம் வந்து முக்கியமான அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், இந்த அல்வா அதிகாரி இவர்களை எல்லாம் மாற்றிய பிறகு சென்னை கோட்டூர்புரத்திலே ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து உளவுத்துறை செயல்படுவது போல் அங்கே ஒரு பேரலல் உளவுத்துறையும் கண்ட்ரோல் ரூமையும் வச்சு எலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுக்கு தான் சார் மற்ற மாநிலத்துக்கு அனுப்பி விடணும். அதை விட்டு நீங்கள் வேலையே பார்க்காதீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி கம்பல்சரி வெயிட்னு வச்ச உடனே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு திருச்சியில் அந்த தொகுதிக்கு காசு போலியாமே அந்த மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணுன்னு இவர் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களே மாறிட்டாங்க. இன்னும் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உளவுத்துறையில் இருந்து ஏராளமான தகவல்கள் இன்னும் திரு செந்தில்வேலன் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. தலையை தானே மாற்றிருக்கீங்க, கீழே இருக்கவங்களா அதே ஆளுங்க தானே. சென்னை மாநகர ஆணையரை தானே மாற்றிருக்கிறீர்கள். கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாம் அதே ஆட்கள் தானே இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் ஐயப்பன்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அருண்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை மாநகரத்துக்கு ஒரு புதிய ஆணையரை நியமிக்கிறீர்கள். அவருக்கு அவரோட டீமை நீங்கள் கொடுக்க வேணாமா? உங்களுக்கு யாருங்க வேணும்? யார், எந்த டிசி வேணும்? அடிஷனல் சிஓபி யார் வேணும்? ஜேசி யார் வேணும்? ஐஎஸ்க்கு யார் வேணும்? சொல்லுங்கள், யூ கிவ் மீ லிஸ்ட். அப்போ தானேப்பா அவர் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். நேற்று வரைக்கும் தானும் மாமூல் வாங்கிக்கிட்டு அருணுக்கும் மாமூல் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள்
அப்படியே அதே பதவிகளில் நீடிக்கிறார்கள். அமல்ராஜ் அவர்களால் எப்படி நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்? நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் துணை போய் கொண்டிருந்த உளவுத்துறை அதிகாரிகள் தான் இன்று திரு அஸ்ரா கர்க் அவர்களுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஜூலிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அது போல ஐயப்பனுக்கு சிஓபி அருண் தான் போல இருக்கு. அதனால தானே அருண் கூடவே ஐயப்பன் சுத்திட்டு இருக்காரு. நான் இந்த நிகழ்ச்சியில் 2-3 முறை மென்ஷன் பண்ணிட்டேன். நான் ஐயப்பனுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சம்மந்தம் இல்லை. ஐயப்பன் சிட்டி போலீஸ் ஸ்ட்ரென்த்து. அங்கே 2வது மாடியில் கிரீவன்ஸ் பெட்டிஷன்லாம் வாங்கி ரெஜிஸ்டரில் என்ட்ரி போடுன்னு ஐயப்பனை உட்கார வச்சா அதுதான் ஐயப்பன் வேலை. லஞ்ச ஒழிப்புத்துறையில் அமைச்சு பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பணியை செய்வார்கள். ஃபஸ்ட்டு இந்த காவல்துறை தலைமை இயக்குனர் திரு அகர்வால் அவர்களும் சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களும் ஐயப்பனை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இன்னும் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க? இது போன்ற முறைகேடுகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் வழக்கறிஞர் நியமனங்கள் மட்டுமல்ல பல தவறுகள் நிகழும். இதை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஒரு பெரிய அரசு இயந்திரத்தில் சின்ன சின்ன நட்டு போல்ட்டும் முக்கியம். ஒரு சின்ன நட்டு சிக்கலை ஏற்படுத்துச்சுன்னா அரசு இயந்திரத்தின் சீரான பணி தடங்கள் ஏற்படும். இது ஒரு சிறு நட்டு போல்ட் மாதிரியும் தெரியல. ஒரே ஒருத்தரை மட்டும் தலைமையா வச்சுட்டு கீழே இருக்கவங்கள அவங்களுக்கு பிடிச்ச டீமை கொடுக்கலன்னா இப்போ இருக்க சிஓபி சொல்றத கீழே இருக்கவங்க கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? முதலில் தகவல் வெளியே போகும். இந்த அரசகுமார் 300 கோடி வசூல் பண்ணிட்டாரு அப்படின்னு கூப்பிட்டு அரசகுமார் கஸ்டடி எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தா அண்ணே உங்கள் பேரை சொல்லிட்டானேன்னு முதல்ல அன்பில் மகேஷுக்கு ஃபோனை போடுவாங்க. இருக்கவன் நடக்குமா? நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை இப்படி அதிகாரிகளெல்லாம் மாற்றாமல் வச்சுக்கிட்டு நாளைக்கு போய்ட்டு அமல்ராஜ் அவர்கள் ஒழுங்காகவே செயல்பட மாட்டார். அவர் மாற்றுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சார். அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது என்றும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதோடு நிறுத்தி விடுகிறேன். அந்த அளவில் மிஸ்டர் அமல்ராஜ் 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 மாதம் ஆச்சு இல்லை? ஒருத்தருமே கீழே இருக்கவங்களை மாற்றலைன்னா இல்லை யாருக்கு தான் சார் ரைட்ஸ் இருக்குது கீழே இருக்கவங்களை மாற்றுறதுக்கு? நான் இந்த கோரிக்கையை விடுப்பது தமிழக முதல்வரிடம், அவ்வளோதான். யாருக்கு ரைட்ஸ் இருக்குது யாருக்கு அதிகாரம் இருக்குன்றது உள்ளெல்லாம் போக விரும்பல. தெரியும், சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அதை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த அப்பீலை வைக்கிறது முதல்வருக்கு. இன்றைக்கு டிடி நெக்ஸ்ட்டு நாளேட்டில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அற்புதமான செய்தி வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2021 முதல் 2026 வரை திமுக அரசு செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை மறு ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பல துறைகளில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் உறவினர்களை எல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. என்னவா? கன்சல்டன்ட். நீ கேட்கவே முடியாது. அப்பாயின்மெண்ட் போட்டால் தான் நீ கேட்ப. கன்சல்டன்ட். ஒரு சில துறைகளில் மட்டும் 70 கன்சல்டன்ட்டுகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று இவர்களுடைய இந்த புதிய அரசு ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறது. வழக்கறிஞர்களை நியமனம் செய்வதிலும் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, வழக்கறிஞர்கள் நியமனம்னா சீனியர் வக்கீல் என்கேஜ் பண்ணுறதுல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் விசாரிங்க என்று முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதுபோல அதிகாரிகள் அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு இன்பச் சுற்றுலா போனதையும் விசாரிக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். இப்போ கூட தீயணைப்புத்துறை தலைவர் இருந்தார், அவர் பேர் என்ன பேர்? சங்கர்ஜிவால். சங்கர்ஜிவால் அவர்கள்லாம் மாட்டுவார் சார். நிறைய பேர் மாட்டுவாங்க. ஆட்சியாக நடந்துச்சு. அதுபோல் இந்த ட்ரஸ்ட்டு நிறைய அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டு இந்த சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை அதில் முதலீடு செய்யும் வேலையும் நடந்திருக்கிறது. அதையும் ஆய்வு செய்ய சொல்லி முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்ன்ற இந்த செய்தி ரொம்ப உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படி தான் பண்ணணும். திருடினவன் 4 பேர் ஜெயிலுக்கு போனாதான் இப்போ இருக்க அதிகாரிக்கு திருடினா மாட்டிக்குவோன்ற பயம் வரும். நல்லா திருட வேண்டியது, திருடிட்டு கலையை பிடிச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக உட்காந்துக்க வேண்டியது. இப்படி இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் யாருக்குமே பயம் இருக்காது. நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நல்லா திருடிட்டு அடுத்த ஆட்சியில் போய் அடுத்து ஆட்சிக்கு வர்றவங்க கிட்ட காலில் கையில் விழுந்து ஒரு நல்ல பதவி வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம், தப்பிச்சிடலாம், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற எண்ணம் அதிகாரிகளுக்கு வந்துச்சுன்னா அது ஆட்சியாக இருக்காது. இன்னொன்று, யாரையும் திருட விட மாட்டேன், திருடினவங்களை சும்மா விட மாட்டேன்னு முதல்வர் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார். அந்த சூளுரையின் அடிப்படையில் நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இதைத்தான் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம், மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். புட்டிச்செவிங்களெல்லாம் அரசகுமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அன்பில் மகேஷ் எல்லாம் தூக்கி உள்ளே வச்சா மக்கள் திரு விஜய் அவர்களை கொண்டாடுவார்கள். அதுவும் கரூரில் போய் அழுததுக்கே 2 கேஸ் தனியாக போடணும். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, ஓவர் ஆக்டிங், இதுக்கு 2 கேஸ் செக்ஷனை சேர்த்து போட்டு விட்டுங்க ஏட்டையா அப்படின்னு தூக்கி உள்ளே வைக்கணும். இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா சார், நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க 2 டீம் தனியாக இதை விசாரிக்கிறதுக்கு மட்டும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி உருவாக்காமல் மொத்தமாக சேர்த்துருக்காங்களா? நல்லா சரியாக நினைவுபடுத்துனீங்க நிதிஷ், ரொம்ப கரெக்டாக நினைவுபடுத்துனீங்க. இந்த டீம் பத்தாது.
இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஊழல்னா ஒரு 2 டிஎஸ்பியை வச்சு விசாரிங்கன்னா விசாரிச்சிருவாங்க. அத்தனை துறைகளிலும் ஊழல். எனக்கு இந்த ஜவுளி மற்றும் கைத்தறி துறையிலெல்லாம் இவ்வளோ காசு இருக்குன்றதே எனக்கு தெரியாது தம்பி. சரி, ஏதாவது ஒரு துறைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு அடிச்சிருக்கார் காந்தி அவருக்கு பையன் வினோத். இந்த யாரும் அந்த இலவச வேட்டி சேலையோட தரத்தை யாருமே பார்க்கறது இல்லைல்ல, ஏழைங்களுக்கு தானே கொடுக்குறோம். அதோட நோக்கம் நம்ம முன்னாடி நிகழ்ச்சியிலெல்லாம் விரிவாக பேசுகிறீங்க. அதோட நோக்கம் அந்த நெசவாளர்களுக்கு வாழ்வழிப்பதற்காக. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தொழில் கூலி, அவன் நெஞ்சு கொடுத்தானா அவனுக்கு கூலி. அது அவங்ககிட்டே கொடுக்காம ராஜஸ்தான்லேருந்து போய் வேட்டி சட்டை வாங்கிட்டு வேட்டி புடவை வாங்கிட்டு வந்துடுறது. அவங்க அங்கே போய் வாங்கிட்டு வர உங்கள் கிட்னி வித்துக்கு தெரியும். அதுக்கு பிறகு அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, அதை வாஷ் பண்ணி கொல்கட்டாவில் விற்றுட்ருக்காங்க. எப்படி? உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்கள் அம்மா சேலை எலிஜிபிள் கரெக்டாக கொடுக்கலன்னா உங்கள் அம்மா என்ன சண்டை போட்டு கோர்ட்டில் கேஸ் போடுவாங்களா? அந்த புடவை இருக்குமா? இது மாதிரி அந்த ரேஷன் கடையில் ஒரு 500 புடவை தூக்கி விற்றுரு கொல்கட்டாக்கு. இது மாதிரி எந்த துறையை எடுத்தாலும் ஊழல். ஸோ இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது மாதிரி நீங்கள் இப்போது நினைவுபடுத்தியது போல் 2 சிறப்பு புலனாய்வு குழுக்களை அமைத்து நல்ல புலனாய்வு தெரிந்த அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து, ஒரு சில அதிகாரிகளை உதாரணத்துக்கே சொல்லிவிடுகிறேன். வெங்கட்ராமன் டிஜி, நான் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை சொல்கிறேன். அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தரும் அந்த மோசடி வழக்கில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார் என்றால் அந்த வழக்கை அன்று அவ்வளவு சிறப்பாக புலனாய்வு செய்த அதிகாரிகள் தான் காரணம். அவங்க கிரியேட் பண்ண ரெக்கார்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கூட அவரால் வெளில வர முடியும். நாங்கள் ஸ்டேடியத்தில் கூட கூப்பிட்டு வச்சு விசாரிப்போம். ஆமாம், அது போன்ற டீமை செலக்ட் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடணும். விபச்சார விடுதிகளில் மாமூல் வாங்கும் அதிகாரியை இங்கே வச்சு கொண்டு நீங்கள் இந்த விசாரணை நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் எந்த ஜென்மத்திலும் நடக்காது. வேலு அவர்களை பற்றி பேசும்போது இன்னும் விரிவாக இது குறித்து சொல்கிறேன். அடுத்ததாக வந்து சிஎம்டிஏல வந்துட்டு 3500 கோடி வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. அது நிலுவைத் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா சார்? என்ன சார் காரணம்? இல்லை, இந்த 3500 கோடிக்கு டெண்டர் கிடையாது, 3500 கோடி கடனில் இருக்குது சிஎம்டிஏ. இல்லை, ஆனால் டெண்டர் விட்டாங்க, அதை செலுத்த முடியாமல் இருக்காங்களா இல்லை எப்படி சார்? சிஎம்டியோட வேலை சென்னை மாநகரத்தை திட்டமிடுவது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கட்டடம் கட்டுற வேலையில் இறங்கிட்டாங்க. இந்த கட்டுமான பணிகளை எல்லாம் சென்னை நகரத்தை பொறுத்தவரை கட்டுமான பணிகளை செய்ய வேண்டியது சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி செய்ய வேண்டிய கட்டுமான பணிகளை ஏன் சிஎம்டிஏ செய்தது? சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள் அறிவை சோதிக்கிறேன் நான். ஊழல் பண்ணதான் அதே சென்னை மாநகராட்சியில் பண்ணி அதில் கட்டிங் வாங்க முடியாதா? இல்லை, அது சிஎம்டியோட அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள். மாநகராட்சி அண்ணன் கே நேருவுக்கு கீழ் வருகிறது. கே நேரு டெண்டர் விட்டா அவருக்கு பாதி கட்டிங் கொடுக்கணும். அவரோட துறை இல்லையா? அவரோட துறை இவர் சென்னை மாவட்டத்தின் அமைச்சர். ஸோ அவருக்கு பெரும் பங்கு போய்விடும், இவருக்கு சிறு நொங்கு தான் கிடைக்கும். அதனால எல்லாத்தையும் சிஎம்டி, அதனால நானே கட்டுறேன், என்ன அவங்ககிட்ட கொடுக்குறது அப்படின்னு சம்பல் கொள்ளைக்காரர் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் என்று ஒருவர் இருந்தார், இன்டெலிஜென்ட். சேகர் பாபுவோட சேர்ந்த 3500 கோடி இன்னைக்கு சிஎம்டிஏக்கு கடன் இருப்பதில் பெரும் பங்கு திரு அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கு உண்டு. அவர் எங்கேயாவது குறிஜோசியம் பார்த்தாரா இல்லை எப்படி கரெக்டாக தெரியும்னு தெரியல. ஆட்சி மாறுறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி டெபுடேஷன் வாங்கிக்கிட்டு டெல்லி எய்ம்ஸில் போய் ஒரு சின்ன கிளர்க்கு பதவியில் வேலை செஞ்சிட்ருக்கார். இன்டெலிஜென்ட்னு சொன்னீங்கல்ல சார், அதான் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆமாம், கரெக்டாக தெரிஞ்சது, விடக்கூடாது. அதுக்கு தான் நான் இப்போ இதை சொல்கிறேன், இதை நினைவுபடுத்துகிறேன். இந்த 3500 கோடி கடன் சிஎம்டிஏவுக்கு அதிகரித்ததற்கு இன்னும் தம்பி வைத்தறிச்சப்பா. சிஎம்டி ஆஃபீஸை ரெனோவேட் பண்ணுறேன்னு 3 கோடி ரூபாய் வெட்டியே செலவு பண்ணாங்கப்பா. நல்லா இருக்கிற ஆஃபீஸை, அந்த கட்டடமே நல்ல கட்டடம் பார்த்துருக்கல நீ. எக்மோரில் இந்த கார்னரில் இந்த எக்மோர் அந்த மேம்பாலத்திற்கு அருகே இருக்கும் கட்டடமே புது கட்டடம். இந்த பழைய அரசு அலுவலகங்கள் போலெல்லாம் இல்லை, புதுசாக கட்டின கட்டடம். அதை ரெனோவேட் பண்ணுறேன்னு 3-4 கோடிப்பா அடிச்சு. ஏன்னா அந்த ரெனோவேஷன் ஒர்க்கில் ஒரு 30-40% அடிக்கலாம் இல்லை, எல்லாத்துலேயும் இன்ஃப்ளேட்டட் காஸ்ட். நம்ம நிகழ்ச்சியிலே 2 இடத்துல நம்ம 2-3 நிகழ்ச்சியில் நம்ம பிரேக் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஒரு கன்சல்டன்ட் ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அதே ப்ராஜெக்டை இன்னொரு கன்சல்டண்ட்டை கொடுத்து அந்த காஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணி அந்த ரெண்டாவது கன்சல்டன்ட் சொன்ன அமௌண்ட்டுக்கு சிஎம்டிஏ அந்த ஒர்க் ஆர்டர் கொடுத்தாங்கன்றதை நம்ம பேசியிருக்கோம்ல. அப்படிலாம் பண்ணி தான் 3500 கோடி கடன் எழுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும் ஒரு ஊழல், அடுத்து இதை பேசுகிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு துறை எப்படி விசாரிக்க முடியும்? ஸோ அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி சர்க்காரியா கமிஷன் போல விசாரணை நடைபெற்றால் தான் திமுக ஆட்சியின் ஊழல்களை கண்டுபிடிக்க முடியும். அன்று இந்திரா காந்தி அம்மையார் நீதிபதி சர்க்காரியா தலைமையில்
ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்து விசாரித்தார் அல்லவா, அது போன்ற ஒரு விசாரணையை முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடத்த உத்தரவிட வேண்டும். காலத்தில் அழிக்க முடியாமல் கல்வெட்டில் தன் பெயரை எழுதி விடுவார் விஜய், இந்த வேலையை மட்டும் செஞ்சார்னா. உங்களுக்கு அவர் எதிரி திமுக இல்லையா? இன்னொன்று, அவ்வளோ திருடிருக்காங்க. திருடினவங்க எல்லாம் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் விஜய் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா அவருக்கு ஒன்றும் ஒரு பர்சன்டேஜ் கட்டிங் போல அது சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போ தீய சக்தி செய்த தீமைகளை மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? சரியாக அதை செய்யுங்கள் என்று தான் நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். ஒருத்தனை விடக்கூடாது. மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். நீங்கள் ஏற்கனவே வாக்குக்கு பணம் கொடுத்தும் வரல, இனிமேலும் நீங்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்க போகிறது இல்லை. இன்னொன்று, நீங்கள் இந்த கேஸெல்லாம் போட்டு நெருக்குனீங்கன்னா அறிவாலயத்தை காலி பண்ணிவிட்டு உதயநிதியும் அவங்க அப்பாவையும் தவிர மொத்த பேரும் வந்துடுவாங்க தாவேக்காவுக்கு. கடை காலி ஆகிடும். இப்போ ராயப்பேட்டையில் அந்த அவை சண்முகம் சாலையில் அந்த கட்டடம் காலியாக இருக்குல்ல, எந்த கட்டடம் தெரியாது சார். அந்த கட்டடம் காலியாக இருக்கிறது மாதிரி அங்கேயும் டேடிசன் தான் இருப்பாங்க. பழனிசாமி, மிதுன் பழனிசாமி. அறிவாலயத்துலேயும் டேடிசன் தான் இருப்பாங்க. இது மொத்த பேரையும் தூக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்னும் 20 வருஷத்துக்கு ஆண்டுக்கிட்டு போங்க. அவங்களை யார் வேணான்றது ஐடியா தான் கொடுக்குறோம், கேட்டுக்குங்க. சார், சிஎம்டிஏவை பற்றி பேசினோம். அடுத்து சென்னை மாநகராட்சியில் வேற கடும் நிதி நெருக்கடியா, பணியாளர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்களா சார்? நாம் ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொன்னோம். பங்குச்சந்தையில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு கடன் வாங்கி கொள்ளையடித்தார்கள் என்று பேசணும், நினைவு இருக்கா? மேயர் திருமதி பிரியா அவர்கள் தான் மணி அடித்து அந்த பங்கு பத்திரத்தை, கடன் பத்திரத்தை வெளியிட்டார்கள். எவ்வளவு ஊழல்கள்! இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் 24 மணி நேரம் டெண்டர் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? காலையில் இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு டெண்டர்னா நாளைக்கு 7 மணிக்குள்ளே முடிக்கணும். கக்கூசில் ஊழல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? பொது கழிப்பிடம். எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான ஆட்சி அந்த ஆட்சி என்றால், அவன் மாலத்துக்கு தெரியும், உனக்கு தெரியாது, சொல்கிறேன். நியூஸ் பேப்பர்ஸு, பெரிய சேனல்ஸ்லாம் இப்போ இல்லை, நியூஸ் பேப்பர்ஸில் பீட் இருக்கும். ஒன்று க்ரைம் பீட்டு, ஒன்று இந்த கார்ப்பரேஷன் பீட்டு, ஒன்று ஹெல்த் பீட்டு, ஒன்று எஜுகேஷன் பீட்டு, இப்படி பிரிச்சுருவாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த கார்ப்பரேஷன் பீட்டுக்குன்னு ஒருத்தர், லோக்கல் கார்ப்பரேஷன் பீட்டுக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அந்த ஜேர்னலிஸ்ட் தான் பார்க்கிங் ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணார், ஞாபகம் இருக்கா? யார் காசு வாங்குறானே தெரியாமல் வசூல் பண்ணியிருந்தாங்க. யாருக்குமே டெண்டர் கொடுக்கல, ஆனால் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா போதுன்னு கேட்டால் 4-5 பேர் சேர்ந்து இந்த அமௌண்ட்டை ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லி அப்புறம் இனிமேல் பார்க்கிங் நீங்கள் காசு கொடுக்க வேணான்ட்டுலாம் ஆமாம் சார், மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டது, ஞாபகம் இருக்கா? சேம் ஜேர்னலிஸ்ட் broke the story of toilets. ஒரு டாய்லெட் ஷீட்க்கு 500 ரூபாய் கிட்ட per day செலவு பண்ணுறாங்க, சம்திங் லைக் தட். ஓகேவா? அந்த ஸ்டோரி பிரேக் பண்ணாங்களா? 2 ஸ்டோரி ஒரு அடித்த உடனே நீ கார்பரேஷன் பார்க்க வேணாம், செக்ரட்டரி அனுப்பிச்சிட்டாங்க, தெரியுமா? அவ்வளோ செல்வாக்கு சேகர் பாபு. ஓம் ஜஸ்வின் நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேனேஜ்மெண்ட்டிட்ட பேசி, என்ன விளம்பரம் வேணுமா வேணாமா, என்னங்க பண்ணணும், தம்பி ரொம்ப ஓவராக ஸ்டோரிலாம் பண்ணிட்டு இருக்குது, ஜேர்னலிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாரு, வாட் நான்சென்ஸ் என்ற மாதிரி நடந்துக்கு சொல்லு. என்றாம் எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? இங்கே மூத்த பத்திரிகையாளர் எப்படி இருக்காரு அவர்? கேமராவும் கைமா சிஎம் பின்னாடியே சுற்றுறாரா? அந்தளவுக்கு மோசமெல்லாம் நாங்கள் போக சொல்ல, பார்த்துருந்துக்கு சொல்ல, தூக்கி அடிச்சு விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போது இந்த கக்கூஸ் ஊழலை விசாரிக்க வேணாமா தம்பி? பார்க்கிங் ஊழலை விசாரிக்க வேணாமா? இருக்கிற மேன் பவர் போதுமா? போதாதல்லவா? செலவு பண்ணு, புதுசாக உருவாக்குங்க, பண்ணுங்கள், எல்லா ஊழலையும் விசாரிங்கன்ற. சார், நம்ம அந்த பார் மேட்டர் பேசியிருந்தோம். அது தொடர்ந்து வந்து ரெண்டு மாதங்கள் வந்து அது பார் உரிமத்தை வந்து நீட்டிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது தொடர்பாக வர ஒரு செய்தி வந்திருக்கு சார், விதிமுறைகளை எதுவுமே வந்து பின்பற்றுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. படி அந்த நியூஸ். லைசன்ஸ் டு ட்ரிங்க், நெவர் மைண்ட் த ஸ்டிங்க். ஸ்டிங்க்னா என்ன? கப்பு, துர்நாற்றம். சென்னை தமிழ்ல சொல்றாரு, கப்பு கபடி கப்புன்னு நினைச்சுக்கிட்டான். ஸோ இதையும் முதல்வர் கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த குடிகாரம் கொடுக்குற துட்டில் தான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க. அந்த குடிகாரம் கொடுக்குற துட்டில் தான் நீங்கள் ஸ்கீம்ஸ் போடுறீங்க. அவனை மரியாதையை நடத்த மாட்டிங்களா? அது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் மனவேதனையோடு சொல்கிறாரு, இந்த டாஸ்மாக் அதிகாரிகளை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய கடையன் 986 மற்றும் 678 மட்டும் ஒரே ஒரு முறை வந்து பார்க்க சொல்லுங்கள். குமட்டும் அங்கேயும் குடிக்கிறாங்க. இந்த குமட்டலோட இந்த குமட்டல் சேர்த்து ஒரு கப்புன்னு அடிக்க வேண்டியதுதான். சார், அதுக்குன்னு இப்படியா சார்? வீராலாம் நீ பார்த்துருக்கியா? ஸ்மெல் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதான் இப்படி பேசுகிற.
வீரா வாங்கி தரேன், வீரா காப்பர் இந்த மாதிரி 2-3 எது ஐட்டம். வேணாம் சார். அவன் காசு வாங்கி தான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துறீங்க. அவனை ஒரு கம்ஃபர்டபுளாக தரமான ஒரு இடத்துல, ஆரோக்கியமான இடத்துல அவனை குடிக்க வைக்கிறது உங்கள் கடமை இல்லையா? ஆனால் இதை செய்ய முடியுமா கேட்டால் செய்ய முடியாது. இதே நியூஸ் ஸ்டோரியில் ஒரு பார் உரிமையாளர் சொல்கிறாரு, சார் ப்ராப்பராக நடத்தவே முடியாது சார், 2500 சதுரடி வேணும் சார் ஒரு பார், தரமான பார் நடத்துறதுக்கு 2500 சதுரடி வேணும். சென்னையில் 2500 சதுரடி எங்கே பாருக்கு கட்டடம்? கோட்டுங்களே வீடு மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் வரும் சைதாப்பேட்டை கட்டிடம் எல்லாம் புதிய கட்டிடங்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சைதாப்பேட்டெலாம் ஓட்டு கட்டடத்தில் இருந்தது. சைதாப்பேட்டை கோர்ட்டு, எக்மோர் கோர்ட்டு அதை விட மோசமாக இருக்கும். இப்போது எக்மோர் கோர்ட்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இல்லை, மாதவரம் கோட்லாம் 2500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் போல இருக்கு. கார் பார்க்கிங்லாம் இல்லை. அக்யூஸ்டுக்கு எதுக்கு காரு என்று நினைத்திருக்கலாம். அக்யூஸ்டு தான், நாட் கான்விக்ட். இந்த பாரு நீ போனதில்லை, அதனால உனக்கு தெரியாது. இந்த டாஸ்மாக் பார் எங்கே போனாலும் அங்கே ஃபுட்டு சமைச்சிருப்பாங்க, ஃபுட்டு சமைக்கிறாங்க, ரைட்டா? ஆம்லேட்டு, ஆபாயிலு, அப்புறம் அந்த கறி போட்டி கிட்டி கேட்டேன்னா சூடு பண்ணி தருவாங்க. ஆமாம், போட்டு வதக்குவாங்க. என் ஃப்ரெண்டு கூட போவனே வாங்குறப்ப. ரைட்டு, வதக்குவாங்களா? இது அடுப்பு பற்ற வச்சு தானே வதக்குறாங்க. பாரில் அடுப்பே பற்ற வைக்கக்கூடாது. டாஸ்மாக் பாரில் அந்த வேர்க்கடலை விற்கிறாங்களே 10 ரூபாய் 20 ரூபா பாக்கெட்டு, அது மட்டும்தான் விற்கணும். அப்படியே இருக்கல பாரம். அப்போ அரசாங்கம் தெரிஞ்சு தானே இதை அனுமதிக்குது. அப்புறம் சிகரெட்டு பீடிலாம் அங்கே விற்கக்கூடாது. அங்கே சிகரெட் பீடி விற்கலன்னா பார் ஓடுமா? வேற என்னதான் லாபம் அங்கே? பிளாஸ்டிக் அலோவ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் இல்லாமல் அந்த கிளாஸ், அங்கே கண்ணாடி கிளாஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அப்புறம் அங்கே பாரில் லிக்கர் வச்சுருக்கக்கூடாது. குடிக்கிற இடம் அது. நீ அந்த டாஸ்மாக் கடையில் போய் பீர் கோல்டா இல்லையான்னு கேட்டால் கோல்டா வேணுன்னா உள்ளே வாங்கிக்க சொல்லுவாங்களா? அங்கே பாரில் போனால் கூலிங் சார்ஜ்னு வாங்குவாங்க. தெரியுது. இந்த தலைவலியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதுக்குன்றதை தான் நான் மீண்டும் வலியுறுத்துறேன். சரியாலாம் நடத்தவே முடியாது இந்த விதிமுறைகளை. இன்னொன்று, அந்த உணவுப் பொருட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தரச்சான்று வழங்கக்கூடிய FSSAI சர்டிஃபிகேட்டு எல்லாத்துலேயும் இருக்கணும். நீ பிஸ்கட் பாயெல்லாம் வாங்கினா அந்த பின்னாடி FSSAI சர்டிஃபிகேட் இருக்கு. அங்கே அந்த போட்டியில் சர்டிஃபிகேட் இருக்கு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? சரி, நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதெல்லாம் ப்ரைவேட் ஆக்குங்கன்னு சொல்லவே இல்லையே, இப்போ எதுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சாராய ஆலைகளை நடத்துபவர்களும் அவர்கள், பார்களை நடத்துபவர்களும் அவர்கள், விற்பனை செய்பவர்களும் அவர்கள். அவர்களிடம் பேசுவதற்கு இந்த குட்டிச்சோட்டில் சென்று தலையை முட்டி கொள்ளலாம். ஏதோ இந்த குழந்தை அரசு கேட்கும் அரசு என்பதனால் இந்த ஆலோசனைகளை வைக்கிறேன். முதலாக செல்வி ஜெயலலிதா 2003 சில்லறை விற்பனையை கையகப்படுத்தியதன் நோக்கமே அவர்கள் தயாரிக்கும் அட்டு சரக்குகளை விற்க வேண்டும் என்பதற்காக தானே. இவர்களுக்கு அது வசதியாக போயிற்று. 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தான் இப்போது விற்பனையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய 2 மது உற்பத்தியாளர்களுக்கான லைசன்ஸே வழங்கப்பட்டது. 2Gயிலே பங்குதாரராக இருந்தார் என்பதற்காக சரத்குமாருக்கு ஒரு லைசன்ஸும், ஒருவருமே பார்க்காத ஒளியின் ஓசை திரைப்படத்தை எடுத்தார் என்பதற்காக ஜெயமுருகனுக்கும் கொடுத்த லைசன்ஸுகள் தான் இன்று கொடிகட்டி பறக்கின்றன. இதே மாதிரி நம்மளும் ஒரு படம் எடுத்து தமிழ்நாட்டில் லாட்டரி வைக்கலான்ட்டு மார்ட்டின் ஒரு படத்தை தயாரிச்சாரு, கலைஞரோட எழுத்து இயக்கத்துல. ஆமாம், படம் பேர் சார் ஒளியின் ஓசை ஒன்று ஞாபகம் இருக்கு. பெண் சிங்கமா? பெண் சிங்கம் ஒன்று, இளைஞன். இந்த கவிஞர் விஜய் ஹீரோவாக நடிச்சு இளைஞன். அதில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன். சூர்யா நடித்த சிங்கம் படம் ஓடுதப்போ, அப்போது தியாகராய நகரின் எம்எல்ஏவாக எனது நண்பர் திரு அன்பழகன் அவர்கள் உயிரோடு இருந்தார். அவருக்கு வேலை கலைஞர் நடித்த பெண் சிங்கம் படத்துக்கு ஆளுங்களை கொண்டு போய் சேர்க்கறது. என்னப்பா பண்ணுறது, தலைவர் சொல்லிட்டாரு கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி பெண் சிங்கம் படம் எல்லோரும் வாங்கினா ஒரு உள்ளூர் மக்களை கூப்பிட்டது. யோ அருகதியாக வருவான்ட்டு அவனும் வர்றதில்லை. ஃபஸ்ட் நாள் கூப்பிட்டு போயிட்டு, யோ பிரியாணி வாங்கி தரேன்ப்பா, வெறும் சினிமா இல்லைப்பா, பக்கத்துலேயே சத்யன் தேட்டர் பக்கத்தில் பிரியாணி, யோ தேவையில்லை, அதுக்காலம் இவ்வளோ மொக்கையெல்லாம் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. இது ஒன்றும் சரிப்படாது அப்படின்னு வாங்க சிங்கம் படத்துக்கு போகலான்ட்டு கூட்டின்னு போயிடுது. எல்லாம் சூர்யாவோட சிங்கம்னு பார்த்தா கலைஞரோட பெண் சிங்கம் ஓடினாங்க பார்த்துருச்சு. புது மீண்டும் மது கதைக்கு வருவோம். ஸோ இந்த ஜெயமுருகனுக்கெல்லாம் அந்த மதுபான லைசன்ஸை கொடுத்ததே அப்போ தான். எப்படி நடந்திருக்கு பற்றி ஆட்சி அவங்களுக்கு தெரியுது பாரு. இந்த ஆளோட கதைவசன படத்தில் ஒரு சினிமா எடுத்தோன்னா கொடுத்தாரு. அப்படி தான் ஜெயமுருகன் வாங்கினார். SNJ இன்னைக்கு கிடைக்கிற 2 பீர் SNJ பீருப்பா. இந்த மாதிரி அயோக்கிய தந்தை எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அவங்ககிட்ட பேசுறதுக்கு செவுத்தில் முட்டிக்கலாமா? அப்புறம் தான் நம்ம அன்பு தம்பி ரத்தீஷ் என்ட்ரிகாவை அறிமுகப்படுத்துகிறார். ரத்தீஷும் விசாகனும் சேர்ந்து, விசாகன் மட்டும் 500 கோடி அடிச்சிருக்காரு 2 வருஷத்தில். விசாகன் மட்டும் விருதுநகரில் தேட்டர்லாம் வாங்கி போட்டிருக்காரு. சார் ஹோம் கார்டுகள்லாம் வந்துட்டு தலைமைச் செயலகம் முன்னாடி போராட்டம் பண்ணாங்களே சார், என்ன சார் காரணம்? யார் சார் ஹோம் கார்ட்ஸ்னா? அப்படி கேளுங்க. ஹோம் கார்டு என்பது தமிழில் அதுக்கு பேர் ஊர்காவல் படை.
அவர்கள் காவல்துறைக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு படை. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரியா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு யூனிஃபார்ம் கிடையாது, உங்களுக்கு யூனிஃபார்மே உண்டு. இது அஃபிஷியல். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு கம்மி விலைக்கு தங்க காசு விற்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ராட்தனம் பண்ணுறதுக்கு தான் அது உருவாக்கப்பட்டது. இது ஹோம் கார்டுன்றது, இதுக்குன்னு ஒரு டிஜிபி இருக்கார், அரசு நிதி ஒதுக்குகிறது. இந்த ஊர்காவல் படை உருவாக்கப்பட்டதோட நோக்கம் வந்து எல்லோரும் இராணுவ வீரர்கள் ஆக முடியாதுன்றதுனால இந்த போர் சமயங்களில் ஒரு துணை இராணுவ படை மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆக்சிலரி ஃபோர்ஸாக உருவாக்குனது. அதுக்கப்புறம் அதை வந்து லாண்ட் ஆர்டர் இதில் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காவல் பணிக்கான தேவை இருக்கும் அளவுக்கு காவலர்கள் இல்லை, எல்லா மாநிலத்திலையும் இல்லை. இன்னொன்று ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 60,000 50,000 வரும்னு நினைக்கிறேன் கான்ஸ்டபிளுக்கு சம்பளம். 50,000 கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? அது போன்ற நேர்வுகளில் ஊர்காவல் படையினரை எல்லா மாநில அரசுகளும் பயன்படுத்துகின்றன. இப்போ வந்து ஏதாவது போராட்டம் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க. யூனிஃபார்ம் உண்டு, ட்ரைனிங் உண்டு, 45 நாள் ட்ரைனிங். அவங்கள பார்த்து பேசிக் ட்ரைனிங். பார்த்தா போலீஸ் காக்கி சட்டை போட்டு நிற்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு ஓடுவீங்க. இந்த பெங்களூருவில் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நீதிபதி குன்ஹா அவர்கள் தண்டனை விதித்த நாளன்று கர்நாடக மாநில காவல்துறை முழுக்க முழுக்க ஊர்காவல் படையினரை தான் பயன்படுத்தினார்கள். அதிமுக அடிமைகள் அழுது கொண்டு போனாங்களே, அம்மா உங்களை போய் தட்டிச்சிட்டாங்களே, அன்றைக்கி முழுக்க முழுக்க க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணது பரப்பன அக்ரஹாராவில் ஊர்காவல் படையினர். இது போன்ற கோயில் திருவிழா, நியூ இயரு, விடிய விடிய டியூட்டி, கோயில் திரு, இது மாதிரி எப்பப்பெல்லாம் ரொம்ப அதிக க்ரௌடு தேவைப்படுதோ அப்போது இவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த ஊர்காவல் படையினர் கோவிட் டயத்தில் இவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது. கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்க, யோ எனக்கு கோவிட் வந்துடும் எப்போயா அப்படின்ட்டு அங்கே ஒதுனோடனே இவங்களை தள்ளி விட்டுறது. இதில் இவர்களுக்கு நேற்று வந்து ஒரு 4 பேர் அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தில் ரோட்டில் உட்காந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது என்ன விவகாரம் என்று விசாரித்தால், ஒரு நாள் அவங்க டியூட்டி பார்த்தாங்கன்னா அரசு அவர்களுக்கு வழங்கக்கூடிய தொகை 560 ரூபாய். மாதத்தில் 5 டியூட்டி அவங்க கம்பல்சரி பார்த்தாகணும். இது ஒரு வாலண்டரி சர்வீஸ், புரிஞ்சுக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு நிற்கணும்னு ஆசை, ரைட்டா? போலீஸ் ஆக முடியாது. அப்படி என்ன பண்ணுற, ஊர்காவல் படையில் போய் சேர்ந்த உடனே உனக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங், 45 நாள் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு உடனே ஹோம் கார்டுன்னு ஆக்கி யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருவாங்க. இப்போது நீ வாலண்டரி சர்வீஸ் தான், நீ தானே விரும்பி போகிற, அதனால இது வாலண்டரி சர்வீஸ் தான். இந்த மாதிரி என்ன கூட்டத்துக்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி ஹோம் கார்டு தேவைப்படுதுன்னு சொன்னால் நீ இப்போ இந்த டியூட்டியை பார்த்துட்டு இருந்தால் உனக்கு 560 ரூபா கொடுக்கணும். இதுதான் நாம. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதத்தில் 5 டியூட்டி நீ கட்டாயம் பார்க்கணுன்ட்டு இந்த ஹோம் கார்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு அரசும் அந்த ஹோம் கார்டு தலைமையும் கட்டாயப்படுத்துது. இப்போ இவங்க எல்லாருமே வேறு வேறு இடங்களில் பணியாற்றுபவர்கள். பெரும்பாலும் நைட் ரவுண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க. நைட் இந்த ட்ரிங்கிங் ட்ரைவ் அது இதெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னா அதில் ஹோம் கார்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு காவல்துறையினர் கம்மியாக இருப்பாங்க, ஹோம் கார்ட்ஸ் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி மாதத்தில் 5 டியூட்டி பார்த்தாங்கன்னா இவங்க பார்க்குற ரெகுலர் வேலை இதனால் பாதிக்கப்படுது. ஸோ இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இந்த டியூட்டியை அதிகப்படுத்துங்க. 5 டியூட்டி தரீங்கல்ல, இதை 25 டியூட்டியாக கொடுங்க, 30 டியூட்டியாக கொடுங்க. நாங்கள் வேறு வேலைக்கே போகல, இதை வந்து ரெகுலராக செய்கிறோம். அந்த 5 டியூட்டிக்கு வராமல் போனாங்கன்னா அந்த பேர் எடுத்துடுறாங்க, ஹோம்கார்ட்லேருந்து நீக்கிடுறாங்க. இது இவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை. ஊர்காவல் படை அவசியம். அது இல்லாமல், அந்த சப்போர்ட் இல்லாமல் போலீஸு பீஸ்ஃபுல்லாக இயங்க முடியாது. இன்னொன்று, ஊர்காவல் படையும் டிசிப்ளினரி ஃபோர்ஸ் தானே. போய் ஒரு 4 பேர், இத்தனைக்கும் 1 வாரம் 10 நாளாக இந்த போராட்டம் நடத்தலாம், 8ஆம் தேதி போராட்டம் நடத்தலாம்னு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த ஊர்காவல் படையோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் பயமுறுத்துறாங்க. போனீங்கன்னா அவ்வளோதான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுவாங்க, லைஃப்பை தொலைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லி அதை மீறி ஒரு 3 பேரோ 4 பேரோ போய் ரோட்டில் உட்காந்துருக்காங்கன்னா அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையை முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சின்ன விஷயம், பெரிய நிதிச்சுமையெல்லாம் கிடையாது இதுக்கு. ஸோ கூட்டு இது என்ன ஆகும்னு பார்த்து ஹோம் செக்ரட்டரி இவர் வேணாம், இவர் இதையும் கெடுத்துட்டு இருந்தால் விட்டுருங்க. அதனால் டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை அழைத்து இது என்னன்னு பாருங்கள், பார்த்து இவர்களோட கிரீவன்ஸ் என்னன்றதை சரி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவார்கள், வாழ்த்துவார்கள். இந்த பெட்டர் போலீசிங்க்கு இவர்களும் உதவுவார்கள். ஓகேவா? ஏற்கனவே போலீஸில் மேன் பவர் ஸ்ட்ரென்த்து, மேன் பவர் குறைவு அப்படின்ற இந்த பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டியூட்டி அதிகம் கொடுத்தீங்கன்னா விருப்பத்தோடு வருவார்கள், வந்து வேலை செய்வாங்க. போலீசிங், பெட்டர் போலீசிங் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். சார், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்துட்டு சிங்கப்பூரில் போயிட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காரு. நெஞ்சு வலி, கரெக்டாக சொல்லு. ரொம்ப ரொம்ப முடியாமல் வாக்கிங் போனார். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் சார். அவர் சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு திறந்துருக்காரு சார். படித்தவன் சூதும் வாதம் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான்ட்டு எழுதினார் பாரதி. இன்றைக்கெல்லாம் படித்தவன் தான் எல்லா சூதும் வாதையும் பண்ணுறான். தமிழக முதல்வர் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே
ஏவா வேலு மீது லுக் அவுட் சர்க்குலர் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நம்ம முதல்ல பேசும்போதே ஏன் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கல, எப்படி அவரை வந்து சிங்கப்பூருக்கு போக அனுமதிச்சிங்க, கேள்வி எழுப்பினோமா? எந்த கேப்ல இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க? நம்ம நிகழ்ச்சி பேசி முடிஞ்ச பிறகு ஐயையோ மாட்டிக்கிட்டோம் கொடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த லுக் அவுட் நோட்டீஸை சேலஞ்சு பண்ணி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சி பதிவாகிற இந்த சமயத்தில் வழக்கு விசாரணை முடிவடையவில்லை. இப்போ நான் கேட்குறேன், எஃப்ஐஆர் போட்டோன்னே லுக் அவுட் நோட்டீஸ் போடணுன்ற அறிவு இல்லையா உங்களுக்கு? நிகழ்ச்சியில் ஒரு ஊடகம் சுட்டி காட்டின பிறகு லுக் அவுட் நோட்டீஸ் போடுவீங்க. எதுக்கு அந்த லுக் அவுட் சர்க்குலரும் எதுக்கு? சிஎம் கூப்பிட்டு என்னங்க அது சொன்னால் இதோ போட்டேன் சார். அந்தாலும் எவ்வளோ விவரமானாலும் போகிறேன். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய ஆவணம் வக்காலத்து இல்லையா? ஒரு 10 வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் போல இருந்தாலும் சிங்கப்பூருக்கு. எப்படி சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு எப்படிப்பா உன்னோட எஃப்ஐஆர் கோஷ் லிஸ்ட் ஆகுது, லுக் அவுட் சர்க்குலரை காஷ் பண்ணுறது லிஸ்ட் ஆகுது? உனக்காக இந்தியாவின் விலை உயர்ந்த கிரிமினல் வழக்கறிஞர் திரு சித்தார்த் லுத்ரா வருகிறார், வின்சன் வருகிறார். அவர் வாங்கி பண்ணாரே அங்கே வின் மட்டும்தான் அந்த கேஸில். எல்லாம் சேர்ந்து சிஎம்ஐ ஏமாத்துறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தம்பி, செக்ஷன் 10(3)(e) பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் தொடர்பாக இந்திய நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தால் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யலான்னு ப்ரொவிஷன் இருக்குல்ல. போயிட்டார் இருந்தாலும் திரும்பி வந்தால் தான் லுக் அவுட் சர்க்குலர் வேலை செய்யும். திரும்பி வந்தால் நீங்களே பிடிச்சிருவீங்க, லுக் அவுட் சர்க்குலர் வேணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? சரி, ஒரு வேளை கவுஹாத்தி ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாருன்னா பிடிக்கிறதுக்காக நீங்கள் லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணலாம். இன்னொன்று, அவர் வந்தால் தான் உண்டு. அவர் வச்சிருக்க பணத்துக்கு ஃபேமிலி அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம், அங்கேயே கூட அவங்களே கூட போய் செட்டில் ஆயிடலாம். சில நாடுகளில், சிங்கப்பூரில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, சில நாடுகளில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டினால் அந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும். அது இன்னும் சில சின்ன சின்ன நாடுகள்லாம் போனோம்னா வந்தால் போதும் அவங்களுக்கு நிலம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. சின்ன குட்டி நாடுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நாடுகள் நீரவ் மோடி, மெகுல் சோக்சி, விஜய் மல்லையா, நித்யானந்தா அவர்கள்லாம் போலியா? அப்போ அனுப்பி வச்சுட்டு சிஎம்ஐ ஏமாத்துறது இப்போ லுக் அவுட் சர்க்குலர் விட்றீங்களா? இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்டில் செக்ஷன் 10(3)(e) பாஸ்போர்ட்டை ரத்து செய்யலான்னு அதிகாரத்தை புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்குகிறது. அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கல? யாராருக்கோ பாஸ்போர்ட் கொடுக்குறதுக்குலாம் சைன் போட்டு தராங்க. இதுக்கு இதுக்கு ரத்து இப்போ எதுக்கு நீ பண்ணுறது? இப்போ எதுக்கு நீ அனாவசியமாக அண்ணன் கௌதம் எழுதுற? நீ கௌதமே போய் வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போய் பெங்களூரில் பதுங்கியிருக்கார் தெரியுமா? ஏன் பெங்களூர் பதுங்கியிருக்கார் சொல்லு? கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு தரேன்ட்டு வாங்கின காசெல்லாம் திரும்பி கேட்குறாங்க. ஒன்று வேலையை முடிச்சு கொடு, இல்லைன்னா துட்டை கொடுன்றாங்க. அண்ணன் தொடருவார், திமுக ஆட்சி தொடரும், அண்ணன் அப்படியே கமிஷனராக தொடருவார், டிஜிபி ஆனோடனே அப்படியே டிஜிபி எல்லண்டோ ஆகிடுவார். தொடர்ந்து நம்ம கட்ட பஞ்சாயத்து நீட்டிக்கலான்னு பல பேர்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்களே, சும்மா விடுவானே? அதனால் தலைமறைவாக கடங்காரனுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு காசு கொடுத்தவனுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இப்போ அவர் செட்டில் ஆகிட்டார். அவருக்கு கரெக்டு தான் நீ கேட்குறது. பாஸ்போர்ட் கையெழுத்து போட்டு கொடுக்க தெரியுது, அப்போ பாஸ்போர்ட் சட்டம் தெரியுமில்லவா? ஏன் அதை ரத்து பண்ணல? நட்டிக்கிறீங்களா? சிஎம்க்கு விவரம் தெரியாது இல்லையா? லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்காதனால தான் அவர் தப்பிச்சு போயிட்டாருன்ட்டு ஏதோ மீடியாவில் வந்திருக்காமே. இன்றைக்கி இந்த இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, ஜூனியர் விடனில் சிங்கப்பூரிலே வேலு உல்லாசம் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆமாம், அதுலேயும் இது வந்திருக்கு, ஏன் பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணலன்னு. ஸோ அப்போ இந்த லுக் அவுட் சர்க்குலர் இந்த மாதிரி ஊடகங்களில் ஜூனியர் விடனில் செய்தி வந்திருக்கு. கூப்பிட்டு என்னங்க இது ஏங்க லுக் அவுட் சர்க்குலர் இதை போட்டேன் சார். நீதிமன்றங்கள் பெரும்பாலும் லுக் அவுட் சர்க்குலரை ரத்து செய்து விடுமா. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்று 5 வருஷம் திமுக அடிக்கக்கூடிய கொள்ளைகளுக்கு, முறைகேடுகளுக்கு, திருட்டுத்தனங்களுக்கு துணை போன அதிகாரி இன்னைக்கு எப்படி திடீர்னு திமுக அமைச்சர்கள், தலைவர்களுக்கு எதிரி ஆகிடுவார் சொல்லு? எப்படி மாறும் அது? வேலு எவ்வளோ உதவி செய்திருக்கிறார் திருமாறனுக்கு. அவங்க ஒரு லாஜிக் சொல்கிறாங்க சார். அவருக்கு தான் அப்போ திமுகவில் என்னென்ன தகுடு துத்தம் நடந்ததுன்னு தெரியும், அதன் மூலமாக அவர் ஈஸியாக அவங்களெல்லாம் பிடிச்சிருவார். நீங்கள் சொல்வது மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவமானப்படுத்துவது போல இருக்கிறது. அருணை தவிர வேறு யாருக்குமே மூளையும் இல்லை, அறிவும் இல்லைன்றது மாதிரி இருக்குது. நீங்கள் இன்சினேட் பண்ணுறீங்க. இப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னொன்று, அருண் வந்து இந்த லோக்கல் ஸ்டேஷன் ஏட்டையா மாதிரி இந்த சவுண்டு கொடுக்குறதுக்கு தான் லாய்க்கு. அருண் விசாரிக்கும் வழக்குகள் எல்லாம் கன்விக்ஷனில் போய் முடியாது. ஒரு வழக்கை புலனாய்வு செய்து நீதிமன்றத்தில் தண்டனை பெறுவதற்கு யூ நீட் வெங்கட்ராமன்ஸ், யூ நீட் சிஎல் ராமகிருஷ்ணன்ஸ், யூ நீட் சிவி நரசிம்மன்ஸ், யூ நீட் லக்ஷ்மி நாராயணன்ஸ், யூ நீட் ஆர்கே ராகவன்ஸ். இன்றைக்கி இருக்கிறதுல அவைலபிளாக இது போன்ற பணிகளில் நிபுணத்துவம் பெற்று இன்று பணியில் இருக்கக்கூடிய ஒரே அதிகாரி எனக்கு தெரிந்து டிஜிபி திரு வெங்கட்ராமன். அவரை போய் ஃபயர் சர்வீஸில் போட்டு வச்சுருக்கீங்க.
அப்போது இவரை ஃபயர் சர்வீஸில் போடலான்னு அங்கே யாராவது ஒருத்தர் முதல்வருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார்ல இப்போ இருக்கிற முதல்வருக்கு. அந்த லகுடபாடி யார் என்பதை முதல்வர் அவர்கள் கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். களை எடுக்க வேண்டும். அதான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர ஒரு டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி, அது நம்ம பாலசுப்ரமணியம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு ஏன்பா அதுக்கு பத்திரம் ரெடி பண்ணுப்பான்னு சொல்லி, அந்த ப்ராப்பர்ட்டியை பொசஷன் எடுக்கிறதுக்கு கொரட்டூர் விநாயகத்தை கூப்பிட்டு ஏப்பா போய் ரவுடிங்களை கூப்பிட்டு போயிட்டு அது பொசஷன் எடுப்பான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பணத்தை வாங்கி ஜிடிஎம்கிட்ட கொடுத்து அவாலால் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வெளிநாட்டு கொண்டு போகிறதுக்குள்ள அது இப்போ வெளிநாட்டுக்கு போக முடியாது, தாவு தீந்து போயிடுது. வேலுவெல்லாம் லேசாக இப்படி தொட்டா கொட்டுமா காசு? எஸ்பிஐ வங்கி. ஆமாம் சேர் பாபு, லேசாக இப்படி தொட்டா கொட்டுமா காசு? மூர்த்தியே வர்றேன். அவரை பற்றி வேற ஒரு செய்தி தான் வந்திருக்கு சார் இன்னைக்கு. கல்யாண மண்டபம், ஆமாம் சார். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. ஆமாம் சார். அது படி. அது எப்படி அவரை பற்றி நீ சொல்கிற? அதில் எங்கே அவர் பேரே இல்லையா? கீர்த்தி மாண்புமிகுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு சார்? அந்த நியூஸ் வந்து தமிழ் இந்தியில தான் வந்திருக்கு. உள்குத்து உளவாளின்னு சொல்லிட்டு தூங்கா நகரத்து மேம்பால. தூங்கா நகரம் நிறுத்து. தூங்கா நகரம்னா மதுரை. அடுத்தது மேம்பால தூண்களில் நித்தம் ஒரு தூணில் நடமாடும் அலுவலகங்களை திறந்து அதன் மூலம் தனது துறை சார்ந்த மேலதிக வருமானங்களை வசூல் செய்து சாதனை படைத்தவர் சூரிய கட்சியின் கீர்த்தி மிகுந்த மாண்புமிகு. சூரிய கட்சினா இது உதயசூரி. கீர்த்தி மிகுந்த மாண்புமிகுனா மூர்த்தி. மூர்த்தி. போதும் உழு. ஓகேவா? வந்திருக்கா? அந்த கல்யாண மண்டபம் மட்டும் 100 கோடி இருக்குன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நம்மளே வீடியோ ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். கல்யாண மண்டபத்தோட டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணோம். அவர் பையன் பேரில் ஒரு பெரிய ப்ரெஸ் வேறு வச்சிருக்காருன்னு வந்திருக்கு இல்லையா? இப்போது மூர்த்தி கிட்ட எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 2000 கோடி இருக்கும்பா. ஓகேவா? லேசாக இப்படி அமுக்குனா ஒரு 50 கோடி கொடுக்க மாட்டாரா? கம்மியாக சம்பாரிச்சிருக்கணும் போயிட்டு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கம்மியாக சம்பாரிச்சிருக்க, போயா நல்லா சம்பாரியா போயா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த தாமதமான லுக் அவுட் சர்க்குலர்லாம் எவிடென்ஸு. டே 1லேருந்து நாம் நமது நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்றத சுட்டி காட்டிகிட்டு இருக்கோம். பகுமானமாக சொன்னாரா வேலு? வீட்டில் 10 நிமிஷம் சீஸ் பண்ணலையே, ஒன்றுமே இல்லையா எங்கள் வீட்டில்? எப்படியா இருக்குது? அதான் முதல் நாளே சொல்லிட்டாங்களே உன்ட்ட. ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே லுக் அவுட் சர்க்குலர், ப்ரீஎம்டிவ் லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் எஃப்ஐஆர் போட்டு சர்ச் பண்ணி முடித்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு கன்ஃபார்மாக போய் சிங்கப்பூரில் சொகுசு ஹோட்டலில் தங்கியிருக்காருன்றதை உறுதி செஞ்ச பிறகு நீங்கள் லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணி அதையும் போய் சேலஞ்ச் பண்ணினேன். வக்கலத்து இருக்கா? போனேன் சித்தா லுத்ராவை கூப்பிட்டு வந்தேன் சொல்லியாச்சு. அவரே சொல்லுவார் சார், செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ஜாமீனை போடுங்கண்ணே, போட்டு வாங்கினே பார்த்துக்கலாம் சார். அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வழக்கு போயிடலாம். தாவேக்க எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரில் வந்து இந்த குதிரை பேர் சம்பவத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் அவங்க தம்பி அசோக்குமார் அவர்களும் உடந்தையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் பதிவு செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து நேற்று முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடினாங்க சார். முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க சார். நேரடியாக இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியையும் நேரடியாக தொடர்பு படுத்தும் ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்லை என்று நீதிமன்றம் கருதி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மாலை இருவேளை கையொப்பமிட வேண்டும் என்று நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. கஸ்டடியில் வச்சுருந்தாலே அவங்க உண்மையை சொல்ல போகிறதில்ல அனைத்து 2 பேரும். ஆமாம் சார், நான் தான் சார் ஒரு உதயநிதி காண்டாக இருக்கார் சார், அதனால் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நான் தான் சார் அவாலாலேருந்து வர வச்சு துட்டை கொடுத்தேன்லாம் அவர் சொல்ல போகிறதில்ல. கஸ்டடியில் இல்லாமல் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கேட்டால் சொல்லவா போகிறாரு? பட் ஒரு சிட்டி கமிஷனர் ஒரு அமல்ராஜ் அவர்கள் மேக்ஸிமம் எவிடன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டுருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜியும் அசோக்கும் ஒன்றும் பெரிய எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் ரிவீல் பண்ணிட போகிறதில்ல. கஸ்டடியில் இருந்தால் கூட ஒன்றும் ரிவீல் பண்ண போகிறதில்ல. என்ன நீ கூட தான் கஸ்டடியில் இருந்தால் என்ன சொன்னேன்? அதனால் இது விசாரணைக்கு பின்னடைவு என்றால் பெரிய அளவில் பின்னடைவு என்று தோன்றவில்லை. அந்த சிங்கப்பூருக்கு ஒரு ஆள் தப்பி ஓடி இருக்கிறார். அவர் வந்து இவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட உரிமையாளர் போல இருக்கு, லட்சுமண பெருமாள் என்ற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. அவர் அங்கிருந்தபடியே அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் அழித்திருக்கிறார். எனக்கு அதனால் அவர் திரும்பி இங்கே வந்து தானே ஆகணும், இப்படிப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஏபி கிராண்ட் ஆனது ஒரு பெரிய பின்னடைவு என்று தோன்றவில்லை. அதே மாதிரி அந்த வழக்கில் தொடர்பு இருக்க 5 பேருக்கு வந்து 2 நாள் விசாரிக்க கஸ்டடி கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபர்தர் கஸ்டடி கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கஸ்டடி முடிவில் என்ன உண்மைகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள் என்று பார்ப்போம். சார், டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். தாவேக்க தொழிற்சங்க நிர்வாகிகள் 2 பேர் வந்துட்டு
போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே மிரட்டுறாங்களாம் சார். யார் சார் அந்த 2 பேர், எதுக்காக சார் மிரட்டுறாங்க? அதிலே தான் கீழே போட்டிருக்கேன், வில்லியம்ஸ் நாகேந்திரன் 2 பேரும் போட்டிருக்கு, தெரியாத மாதிரி கேட்குற. அதில் இல்லை, தாவேக்காவுக்கும் தொழிற்சங்கமே ஃபஸ்ட்டு கிடையாதே சார். கிடையாதா? அதுதான் அந்த செய்தியிலே வந்திருக்கு. அது என்னென்னா அதிகாரிகளுக்கு தெரியாது இல்லை, ஒரு வேளை இருப்பான் போல இருக்குது, இவன் தான் தொழிற்சங்கமாக இருப்பான் போல இருக்குது, எதுக்கு நமக்கு பிரச்சனை. இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தோட தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் தான் பூச்சி முருகன். அதில் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது. கவர்மெண்ட்டோட பிளாட்டு ஃப்ளாட்டு எல்லாத்தையும் தூக்கி கருணாநிதிக்கு மற்ற அதிகாரிகளுக்கு யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சவன் அத்தனை பேருக்கும் சமூக சேவகர்ன்ற கோட்டாரில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அதுதான் நான் பிரேக் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கேமு. 2010 பிரேக் பண்ணேன் அதை. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேமு பெரிய அளவில் வெளியே வந்த உடனே அந்த ஸ்கீமே ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி இந்த இஷ்டத்துக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டான்ற ஒன்றே ஹவுசிங் போர்டில் கிடையாது. அப்போதும் பூச்சி முருகன் அப்படியே அது உள்ள இந்த ஸ்கேம் மூலமாக நுழைந்து, தொழிற்சங்கத்தின் மூலமாக தான் நுழைஞ்சு கடைசியில் வீட்டு வசதிக்கு தலைவராயிட்டார் அவர். அது மாதிரி இவங்க யார் என்னன்றது யாருக்கு தெரியும்? அதிகாரிங்க ஏதாவது யாருப்பா நீ ஃபஸ்ட்டு நீ டிரைவராக இருந்துக்கிட்டு என்னப்பா அப்படிலாம் அதிகாரம் பண்ணா ரீல்ஸ் எடுத்து போட்டா அப்படின்னு வைங்க. எதுக்கு? இல்லைன்னா ஒரு ஏஐ போட்டால ஆனந்தண்ணி கூட நின்றுக்கிட்டு பாரு எங்க ஒரு ஆனந்தண்ணே தெரியும் எனக்கு. ஸோ இதெல்லாம் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும். கண்டிப்பாக உளவுத்துறை விசாரித்து இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன். கூப்பிட்டு மண்டையிலே கொட்டணும் இவங்களெல்லாம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, டிரைவரு ஓயே, ஆனால் இவங்க அந்த தாவேக்கன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், எம்டி எல்லாம் போய் அதிகாரம் பண்ணுவாங்க. அவங்களும் எதுக்கு பயந்துட்டு நமக்கு எதுக்கே பிரச்சனை? தனுஷ் அவர்கள் வந்து தண்ணீர் பந்தல்லாம் அங்க இங்கன்னு பார்க்க முடியுது. அதை சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதை சொல்லிட்டு அந்த கட்சியோட இதை சொல்லிட்டு ஆரம்பிங்கப்பா. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இது சார் அதான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதான் பாயிண்ட். உதயநிதி அவர்களின் மகனை ஹீரோவாக்கி தனுஷ் இயக்கத்தில் படம் வெளிவர இருக்கிறது. தனுஷ் ஹீரோவாக்கி இன்பன் உதயநிதி ஒரு படம் பண்ணாரு, இட்லி கடை. அது ப்ரொடியூசர், இது டைரக்டர். இது கைமாறு. டைரக்டர் தனுஷுக்கு வரிசையாக கடந்த 4 படங்களில் எதுவுமே ஓடவில்லை இல்லையா? இட்லி கடை, அதுக்கப்புறம் என்னப்பா வந்துச்சு? இப்போ ஏதோ இந்த ஹிந்தி படம் கரை ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஹிந்தி படம் வரும். இந்திய விட தமிழ்ல எதுவுமே ஓடல. கரைன்னு ஒரு படம் வந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது. அதான் ஓடலன்னு சொல்றாங்க. ஓடினா தானே தெரியும். ஸோ இப்போ எந்த ப்ரொடியூசரு தனுஷ் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? அவர் கேட்பாரு, எனக்கு ஒரு 70 கோடி கொடுங்கன்னு கேட்பாரு. எந்த ப்ரொடியூசர் கொடுப்பாரு? வரிசையாக 4 படம் ஃப்ளாப்பு. யார் கொடுப்பா? யார் முன்னு வர மாட்டான். ரெட் ஜெயிண்ட் கொடுக்கும்ல. பதிலுக்கு அண்ணனுக்குன்னு என்ன செய்வேன்? இந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு பஞ்சு டைலாக் கூட உள்ளாட்சி தேர்தலில் இறங்கி விடுவோம் ஆளுங்களே. ஐடிவிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஃபீல்டெல்லாம் வந்துகிட்டே இருக்கு சார் தொடர்ந்து. ஜென்சி பூரா சினிமா ஆக்டருங்களை பார்த்து சினிமா மோகத்தில் தாவேக்காவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதே சினிமா மோகத்தில் இறங்குறோம். இன்று காலை எனது நண்பர் தயாரிப்பாளர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தேன். இந்த தனுஷ் கூட க்ளோஸ் சர்க்கிளில் டீம் மேனேஜர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருப்பாங்கல்ல, தனுஷை கூப்பிட்றதே சிஎம்னு தான் கூப்பிடுவாங்களாம். தனுஷ் கூட இப்படி தான் சொல்லிப்பாங்க, ஏப்பா ஹோம் மினிஸ்டர் கூப்பிடுப்பா தனுஷோட ஃப்ரெண்டை. ஓஹோ, இப்போதான் புரியுது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம மக்களை இப்படி நினைச்சிட்டாங்களேப்பா. இது திமுகவுக்கு பயன் தருதா? இல்லை, நிச்சயமா தரும் சார். சூர்யா, அஜித் குமார்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்கக்கிட்ட இந்த அரிய தத்துவம் அவங்கக்கிட்ட இல்லைல்ல, எண்ணம் இல்லை. தனுஷ் ஐடியா என்ன தெரியுமா? முன்னாள் மாமனார் கட்சி ஆரம்பிப்பார், வயசாயிடுச்சு, அவரோட ஒளியில் அப்படியே பயணித்து சிஎம் ஆகிடலான்றது தான் அவர் எண்ணம். இருந்துச்சு. அதான் முன்னாள் மாமனார்ன்றேனே, எண்ணமும் முன்னாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போது சரி அந்த கனவு கருகிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் லேசாக தண்ணி ஊற்றி அதை துளிர்க்க வைக்க ரெட் ஜெயிண்ட் துட்டோடு வரும்போது கசகுதா? இந்த அரிய தத்துவத்தை கொடியில் பிரிண்ட் போட்டு ஒரு 100 கோடி எடுத்து கட்டுங்கடானா கட்டிட்டு போகிறாங்க. ஏன் நாங்கள்லாம் ஆசைப்படக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் சிஎம் ஆகணும்னு எண்ணம் வரக்கூடாதா? அப்படின்னு இறங்கியிருக்காங்க. இவங்களோட குறி உள்ளாட்சி தேர்தல். அதாவது என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சி வேட்பாளர்களை தம்சம் செய்துவிட்டு தாவேக்க பெருவாரியான இடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இன்று நிலவுகிறது. அதை கலைச்சு போடணும். அதுக்கு திமுக செய்யக்கூடிய முயற்சி தான் இது. திமுக அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு
முக ஸ்டாலின் அவர்களை சினிமாவுக்குள்ள இறக்குறாங்க. உதயநிதி அது என்ன படம், ஒரே ரத்தமா? இப்படிதான் நினைக்கிறேன். அதை போய் பார்க்கவே இல்லை நான் ஒன்றா கூட. அடுத்து இப்போ இன்பநிதி அவர்கள் இறக்குறாங்க சார். முதல்ல விஜய் அவர்களோட அந்த சினிமாவில் அந்த இடம் வேற காலியாக இருக்குது. இன்பநிதி கரெக்டாக இருக்கு, முடிச்சிடும். இப்போ இன்பநிதி வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆகிடுவாருன்ற நீ இல்லையா? அப்படிதானே சார் நம்பி அவர் இறக்குறாங்க. யார் வேணாலும் ஆகலாம் சார், உழைப்பு இருந்துச்சுன்னா ஆயிடலாம். மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேண்டியதான், நீங்கள் ஸ்டார் ஆக வேண்டியது. அதுக்கு உழைக்க என்ன நாய் கூட விளாண்டு தெரியக்கூடாது சார். அவங்க அப்பாவே நாய் கூட தானப்பா விளையாண்டுட்டு இருக்காரு. என்னது ரவுடி டைம்? ரவுடி டைம் சார். அதனால்தான் திமுகவின் எதிர்காலத்தின் மீது நான் அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சார் நம்மளும் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸே பேசி ரொம்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்கல சார். இது வந்து குளோபல் பாலிடிக்ஸ் சார். என்னப்பா ஈரான் போர் திருப்பி தொடங்குது, அதை பற்றி பேசலான்றியா? அது இல்லை சார், உக்ரைன் போரா? வி த லீடர்ஸ் அமைப்பு அது உள்ளூர் பிரச்சனையாச்சு. அமெரிக்காவில் இங்கே சேர்த்துக்கு இருக்காங்க ஆளை ஃபுல்லாக. இப்போ நீ கோயம்புத்தூரில் கிழிச்சு முடிச்சிட்ட. அமெரிக்காவில் சிக்காகோ, மிச்சிகன், பாஸ்டன், வெர்ஜீனியா, அட்லாண்டா, பே ஏரியா, சான் அன்டானியோ, டல்லாஸ், அரிசோனா. இப்போ வி த லீடர்ஸ்க்கு இங்கே கிளை ஓப்பன் பண்ணி நான் ஆசிரமம் நடத்த போகிறேன். நீங்கள் ஜெயிலில் இருந்ததுனால உங்களுக்கு தெரில, நிறைய பேர் ஃபாரின்லேருந்து வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க தெரியுமா? சரிம்மா, அதுக்காக இப்போ வி த லீடர்ஸ் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த அமெரிக்க நகரங்களில் தொடங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே அதிபராக போகிறாரு, இங்கே சிஎம் ஆக போகிறாரு. எப்படிப்பா ஒரே ஆள் அமெரிக்க அதிபராகவும் இங்கே முதலமைச்சராகவும்? அதெல்லாம் ஆகும் சார். அதாவது என்ன பண்ணுறாருன்றது அவருக்கும் தெரியல, அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியல. கரெக்டா? முந்தா நாள் ஏதோ பார்த்தேன் நான், அமெரிக்காவில் ஒரு பேசுனது தான் நினைக்கிறேன். 1 வருடம் தாவேக ஆட்சிக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும், நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த கட்சியில் சேர்ந்துருங்க. இதுக்கு வீதி லீடர்ஸ்னு ஆரம்பிச்சு சுற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? என்ன ஐடியானே தெரியல. புரியுதா? தாவேக எதிர்ப்பு அரசியலா ஆதரவு அரசியலா? திராவிட எதிர்ப்பு அரசியலா ஆதரவு அரசியலா? தமிழ் தேசிய அரசியலா இல்லை நேஷனல் பாலிடிக்ஸா? தேசிய அரசியலா? இடதுசாரி அரசியலா வலதுசாரி அரசியலா? இது போல் பல்வேறு குழப்பம். அதனால தான் இது எதுவும் வேணாம், நம்ம அமெரிக்கா போவோம் என்று போய் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீங்கள் விலகிய போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடச்சிச்சு. 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி கிடைச்ச மொமெண்டம் அது. தேசிய ஊடகங்கள் எல்லாம் ஐயோ அண்ணாமலை போய்விட்டாரே, இனி பிஜேபி யார் காப்பாற்றுவது என்று தேசிய ஊடகங்கள் கதறின. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆயிடல ஆயிடுச்சு சார். இங்கே 10 எரியுது அரசியல் இல்லையா? தினந்தோறும் அதுவும் வந்து திருமா மிக அரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். தீய சக்தி என்று தாவேக வர்ணிக்கக்கூடிய திமுகவும் தாவேகவும் ஒரே அணியில் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அரிய தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசியலை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, தேசிய அரசியலில் பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேகவும் ஒரே கோட்டில் பயணித்து பிஜேபி எதிர்க்கணுன்றாரு. அது வந்து உங்களுக்குலாம் புரியாதான் சார். அவரே சொல்கிறாரு அரசியல் விமர்சகர், அப்புறம் வந்து இந்த அரசியலை கூர்ந்து கவனி, உங்களுக்குலாம் புரியாதுங்க. எனக்கு வந்து வேண்டாம் ராஜா, விட்டுரு. நான் புரிஞ்சுக்க விரும்பலை, விட்டுரு. அதுபோல் இந்த மொமெண்டமாக ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரான்னு தோணுது. 10 எரியுதுங்க, தினந்தோறும் அரசியல் 10 எரியுது. இன்னைக்கு தினகரனில் நாம் நேற்றைக்கு முன்தினமோ பேசிய விவகாரம் இன்னைக்கு தினகரனில் செய்தியாக வந்திருக்கிறது. நேற்று தான் சார் பேசணும். நேற்று தான் பேசணுமா? சௌமியா அன்புமணி அமைச்சர், இந்த சர்வதேச அரசியல் தலைவர் ஒருவர் இருக்காருன்னு சொன்னீங்க. இப்போ திருமாவளவன் அவரை பற்றி விட்டுட்டு இங்கே இவங்களை தூக்கி உள்ளே போடணும். தட்ஸ் அ லாஜிக்கல் டெசிஷன். தப்பு சொல்ல முடியாது. ஒன்றும் அப்படியே தூய சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்துச்சுன்னா கவுத்து விட்டுருவாங்க. திருமாவளவன் அவர்கள் வேற மாற்றி பேசுனால அவங்க கட்சிக்காரங்களே குழம்பு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்துருக்கு. எப்போ நமக்கே தலை விண்ணுங்குது. அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? இதுலேயும் விசிகா சார்பில் அமைச்சர் உட்காந்துக்காரு வன்னியரசு அவர்கள், அவருக்கு எப்படி இருக்கு? ஆமாம், இவர் பாட்டுக்கு வாபஸ் கிபஸ்ன்ட்டாருன்னா போச்சே எல்லாம் போச்சே. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, நல்ல தமாசு. இது ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆதி திராவிடர் நலத்துறை என்ற துறையை சமூக நீதித்துறை என்று பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. 2 பேரும் ஒரே கட்சி. அந்த துறையோட அமைச்சர் தான் வன்னியரசு. அந்த கட்சியின் மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் இந்த பெயர் மாற்றம் பிற்போக்குத்தனம், அடையாளத்தை அழிப்பது, அடையாள அரசியலுக்கு அதை அவங்க புரியாத மாதிரி பேசுவாங்க. ஒரு நிரப்புரிகை ஆசிரியர்னு நினைக்கிறேன் ரவிக்குமார். தலை விண்ணுங்க அதெல்லாம் படித்தா. உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருந்தா அமைதியாக இருந்திருப்பீங்க. அதான் ஆக முடியல. அவங்க தலைவர் 2 பேருக்குமே காண்டு. அதுவும் வந்து வன்னியரசு அரை வாசலில் 1000 பேர் 1500 பேர் இருக்காங்க தினந்தோறும் அப்படின்ட்டு வருதா? காண்டு. எம்பியாக இருக்கிற ஒரு பய சீண்ட மாட்டாங்க நம்மள.
எல்லாம் மந்திரி பாருங்க கெடுத்து விடுவான், நம்மளும் வீடியோ போற ஒருத்தனை பயிர் விட விட மாட்டேன் மாட்டேங்க. கெடுத்து விடுவான் அப்படின்ட்டு தான் பேரெல்லாம் மாற்றக்கூடாது. அது எப்படி இங்கே அடையாளத்தை அழுகி போகிறியா இப்படின்ட்டு ஆரம்பிக்க. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா? அது மத்திய அரசு இல்லை, ஒன்றிய அரசுன்னு சொன்னதுனால மாநிலத்துக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்க போதா? உருட்டினாங்களா 5 வருஷம்? அதுவும் அவங்க அதை ஆரம்பித்து வச்சோடனே சன் டிவியில் குணசேகரன் அதை உச்சரிக்கிற விதத்தை பார்க்கணுமே, டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு அது கேள்வி களமாக அது ஒரு இதில் உட்காந்து ஒன்றிய அரசு இப்படி ஒரு முடிவு அதை அழுத்து வரவர். அது மத்திய அரசு இல்லையா, ஒன்றிய அரசு 5 வருஷம் உருட்டினாங்களா இல்லையாப்பா ஒன்றியன்னு? விஜயும் அதில் உழுந்து ஒன்றியம் தான் பேசிட்டு இருப்பார், ஞாபகம் இருக்கா? வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டரோ 2 லெட்டரோ ஏதோ ஒன்றியெல்லாம் எழுதிட்டு அப்பறம் மத்திய அரசு எழுத ஆரம்பிச்சாங்க, அவ்வளோதான் தூக்கி போட்டாங்க. அதை இந்திய அரசு சார். இந்திய அரசு அவ்வளோதான், இந்திய அரசு தானே அது. பாகிஸ்தான் சார். அடுத்ததா தாவேக தொடர்பான இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு சார். தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக யாரை போடணும்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஓடி இருக்கான் பஞ்சாயத்து. அதில் சிதம்பரம் அவர்களை நியமிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் முடிவு பண்ணிட்டாரா சார். ஆனால் திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் அது போட்டி போட்டுருக்காங்க. இந்த வயது முதிர்ந்த மூத்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தங்களுக்கு முக்கியத்துவம் வர வேண்டும், தாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி பதவிகள்லாம் அலைவாங்க. இதுக்கு தான் அந்த கேடயம் எல்லாம். அப்படியே தான் கரெக்டாக பிடிச்சிட்டு பாயிண்ட்டு. இப்போ இந்த தாவேக கூட்டணி ஒருங்கிணைப்பாளர்னா இந்த எல்லா கட்சியும் உங்களால் ஒருங்கிணைச்சிட முடியுமா? திரும்ப ஒருங்கிணைங்க பார்ப்போம். அவங்க கட்சிக்காரனே ஒருங்கிணைக்க முடியும் அப்படி சொல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே ஒருங்கிணைக்க முடியல, 5-6 கட்சி ஒருங்கிணைச்சிருக்கீங்களா? வைகோ அவர்களும் அப்படிதான், அவங்க கட்சிக்காரனே கூட்ட வர மாட்டான். ஏன் ஒருங்கிணைக்க முடியுமா? சும்மா பேரு உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைங்க விஜய் மாமான்னு விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த தலைவர்களுக்கு என்ன வயதாகிறது? இவங்கெல்லாம் இதுக்கு ஒருங்கிணைப்பாளர் ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம டீம்லேயே வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்கிறாங்க சார். அது வேற யாரும் இல்லை, நம்ம எடிட்டருங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு புஷியானந்துக்கிட்ட போய் பிஏவா சேர்ந்துக்க சொல்லுங்கள், டெய்லி பார்க்கலாம். இல்லைன்னா செக்ரட்டரியேட் வாசலில் நிற்க சொல்லுங்கள், டெய்லி கார் கிராஸ் ஆகி. ஸோ இந்த தலைவர்களுக்கே இப்படி ஒரு ஆசை இருக்கிறது, புரியுதா? ஒரு பி சிதம்பரம்லாம் ஒரு சீனியர் லீடரு. இந்த கட்சி கூட்டம்னா அங்கே மாணிக் தாக்கூர் மற்றவர்களெல்லாம் போயிருக்காங்க. சிதம்பரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தேர்தல் முடிவு வரும் வரைக்கும் சிதம்பரம் திமுக கூட்டணி பிடிச்சி தொங்கிட்டு இருந்தால் தானே, கூட்டணியே வைக்கக்கூடாதுன்னு இது பண்ணவர். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த கூட்டணி உடையத்தான் போது காங்கிரஸ் திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல உள்ள பூந்து டெல்லியில பேசி ராகுல் காந்திக்கே தெரியாம இந்த கூட்டணி ஏற்பாடு பண்ணாலும் சிதம்பரம். இப்போ நீ என்ன ஒருங்கிணைப்பாளர்னு வர்ற? நீ முக ஸ்டாலின்கிட்ட போய் பேசிட்டு கார்ல போய்கிட்டு நடு ரோட்ல சைட்ல நிறுத்திலாம் போன்ல பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ பாத்தீங்களா இவங்களோட பிஹேவியர் பாத்தீங்களா? அட்லீஸ்ட் அப்பயே சேர்ந்திருந்தா 5க்கு மேல எம்எல்ஏஸ் இந்த இருந்தாங்க. ஒரு விஷயம் சொல்றாரு அமைச்சர், அழகாக சொல்லியிருக்கிறார். அப்போதே சேர்ந்திருந்தால் துணை முதலமைச்சர் 10-12 அமைச்சர்கள் சத்தியபவன் வி என்று வண்டி சுத்தி கொண்டே இருந்திருக்கும். ஆனால் எங்கள் கட்சியில் இருந்த சில குள்ள நரிகள் இதை கெடுத்து விட்டன. யார் அந்த குள்ள நரி சார்? நான் அதை சொல்ல விரும்பவில்லை. இந்த குள்ள நரி கதையோடு இன்றைய நிகழ்ச்சியை முடிப்போம். நன்றி. நன்றி சார்.